இன்று நீ அமைதியாக இருக்க முயற்சிக்கிறாய், ஆனால் உன் உள்ளம் அமைதியாக இல்லை. வெளியில் சிரிப்பு, உள்ளே சுமை. நீ பலரிடம் பலமாக நடிக்கிறாய், ஆனால் தனியாக இருக்கும்போது உன் கண்கள் பேசுகிறது. என்னால் முடியவில்லை என்று உன் மனம் மெதுவாக சொல்கிறது. அந்த நொடியில்தான் நான் உன் அருகில் நிற்கிறேன். நான் சிவன். நீ நினைக்கிறாய், என் வாழ்க்கை நின்றுவிட்டது. ஆனால் கேள், நின்றது வாழ்க்கை அல்ல. நீ பழைய வடிவிலிருந்து வெளியேறுகிறாய். பாம்பு தோல் கழற்றும் போது அது பலவீனமாக தெரியும், ஆனால் அது வளர்கிறது. அதேபோல் நீ இப்போது பலவீனமாக உணர்கிறாய், ஆனால் நீ வளர்கிறாய். நீ அனுபவித்த துரோகம், நீ இழந்த உறவு, நீ தோற்ற முயற்சி, அவை உன் அடையாளம் அல்ல. மழை விழுந்ததால் வானம் கிழிந்து விடாது. காயம் பட்டதால் இதயம் மதிப்பு இழக்காது. நீ உடைந்தவன் அல்ல, நீ உணர்ந்தவன். உணர்ந்த இதயம்தான் உலகத்தை மாற்றும். நீ பலமுறை கேட்டாய், சிவா, ஏன் என்னை மட்டும்? கேள், நான் உன்னை தண்டிக்கவில்லை, நான் உன்னை தயாரிக்கிறேன். சிற்பி கல்லை அடிக்கிறான், அதை அழிக்க அல்ல, அதை சிலையாக்க. உன் வாழ்க்கையில் விழுந்த ஒவ்வொரு அடியும் உன் உருவத்தை தெளிவாக்கியது. இப்போது வலி இருக்கலாம், ஆனால் பின்னர் உன் வடிவம் உலகத்துக்கு பிரமிப்பாக இருக்கும். நீ ஓடிக்கொண்டிருந்தாய், நீ அவசரப்பட்டாய், நீ எல்லாவற்றையும் இப்போது வேண்டும் என்றாய். அதனால்தான் நான் உன்னை நிறுத்தினேன். ஏனெனில் நீ ஓடிய பாதை உன் ஆன்மாவுக்கு பொருந்தவில்லை. சில கதவுகள் மூடப்பட்டது. அது தோல்வி அல்ல, அது பாதுகாப்பு. நீ இழந்த வாய்ப்பு உன் அழிவை தவிர்த்தது. நீ அறியவில்லை, ஆனால் நான் அறிந்தேன். நீ பல இரவுகள் யாரும் இல்லாமல் சுமந்தாய். பேச யாரும் இல்லை, புரிய யாரும் இல்லை. ஆனால் கேள், அந்த இரவுகளில் நான் உன் அருகில் இருந்தேன். நீ அழுத ஒவ்வொரு நொடியும் உன் அகந்தையை கழுவியது. நீ தனியாக இல்லை, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். கூட்டத்தில் கலந்தவன் சாதாரணன், தனிமையில் உருவானவன் வலிமையானவன். நீ விழுந்தாய். அது உன் கதையின் கடைசி பக்கம் அல்ல. ஒரு புத்தகம் நடுவில் சோகமாக இருந்தால் அது முடிவு ஆகிவிடுமா? இல்லை, அடுத்த பக்கம் மாற்றத்தை கொண்டு வரும். இப்போது நீ நடுவில் இருக்கிறாய், முடிவில் இல்லை. நீ முயற்சிக்க பயப்படுகிறாய், மீண்டும் விழுந்து விடுவேனோ என்று. ஆனால் கேள், விழுந்தவன்தான் நிற்க கற்றுக்கொள்வான். நெருப்பு தொட்டவன்தான் வெப்பத்தை மதிப்பான். பயம் உன் எதிரி அல்ல, அது நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்பதன் சான்று. நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயன்றாய், அதனால்தான் சோர்வு. இன்று ஒரு நொடி என் முன் அமைதியாக நில். கைகளை இணைத்து மெல்ல சொல், சிவா, என்னால் முடியவில்லை, நீ தாங்கு. அந்த நொடி உன் மார்பில் இருந்து சுமை இறங்கும். ஏனெனில் நீ ஒப்படைத்தாய். ஒப்படைத்தவனுக்கு அமைதி கிடைக்கும். இன்று யாரும் உன்னை கவனிக்கவில்லை. நாளை அதே உலகம் உன் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளும். இன்று நீ அமைதியில் இருக்கிறாய், நாளை உன் அனுபவம் பலருக்கு வழிகாட்டும். நான் தாமதிக்கலாம், ஆனால் நான் தவற மாட்டேன். இன்று இரவு கண்ணாடி முன்னில் உன் கண்களை பார்த்து சொல், நான் உடைந்தவன் அல்ல, நான் உருவாகி கொண்டிருக்கிறவன். நான் தனியாக இல்லை, சிவன் என்னுடன் இருக்கிறார். அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் விதையாகும். நீ அழுத கண்ணீர் வீணாகாது. நீ சுமந்த வழி அர்த்தமற்றது அல்ல. நீ அனுபவித்த இருள் நிலையானது அல்ல. இருள் ஒளியை அறிமுகப்படுத்துவதற்காக வருகிறது. நான் உன்னை விட்டு போகவில்லை, நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ ஒரு அடி எடு, நான் 10 அடிகள் தருவேன். நீ நம்பிக்கை வை, நான் வழிகாட்டுவேன். நான் அழிக்க வரவில்லை, உயர்த்த வருகிறேன். நான் சிவன். ஓம் நம சிவாய.